முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்ட ஜெயலலிதா தனது முதல் பணியாக விவசாய கடன் ரத்து, தாலிக்கு தங்கம் உள்ளிட்ட 5 முக்கிய திட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்துள்ளார். முதலமைச்சரின் இந்த அறிவிப்புகளுக்கு மக்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். முதலமைச்சராக ஜெயலலிதா பதவியேற்றுக் கொண்டவுடன் தலைமைச் செயலகத்திற்கு சென்று அலுவல் பணியை தொடங்கினார். முதல் பணியாக தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்ட 5 திட்டங்களுக்கு ஒப்புதல் தெரிவித்து கையெழுத்திட்டுள்ளார். அதன்படி கூட்டுறவு வங்கிகளிடமிருந்து மார்ச் 31 வரை சிறு குறு விவசாயிகளால் பெறப்பட்ட பயிர்க்கடன், நடுத்தர கால கடன், நீண்ட கால கடன் ஆகிய அனைத்தையும் தள்ளுபடி செய்து உத்தரவிடும் கோப்பில் ஜெயலலிதா கையெழுத்திட்டார். இதற்கு விவசாயிகள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். முதல்வர் அவர்கள் அறிவித்திருக்கிற அந்த அறிவிப்பு என்பது உண்மையிலே விவசாயிகள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது. விவசாயத்தின் பக்கம் மறுபடியும் விவசாயிகள் திரும்புவதற்கும் விவசாய தொழிலை மீட்டெடுப்பதற்கும் இந்த அறிவிப்பு என்பது கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் உதவியாக இருக்கும் என்பதை நாங்கள் விவசாயிகள் கருதுகிறோம். வீடுகளுக்கு 100 யூனிட் வரை கட்டணமில்லாமல் மின்சாரம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார். அதேபோல் கைத்தறி நெசவாளர்களுக்கு வழங்கப்படும் கட்டணமில்லா மின்சாரத்தை 200 யூனிட்களாகவும், விசைத்தறிகளுக்கு 750 யூனிட்களாகவும் உயர்த்தி அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். இந்த 200 யூனிட் மின்சாரம் மிகப்பெரிய வரவேற்புக்கூடியது. அதுவும் இந்த 5 கையெழுத்தில் பதவியேற்ற முதல் கையெழுத்தை போட்டது ரொம்ப வரவேற்கத்தக்கது. அனைத்து திருமண நிதி உதவி திட்டங்களின் கீழ் வழங்கப்படும் நிதி உதவியுடன் தாலிக்கு வழங்கப்படும் தங்கம் 4 கிராமில் இருந்து 1 சவரனாக உயர்த்தி வழங்கப்படும் என்ற கோப்பில் முதலமைச்சர் ஜெயலலிதா கையெழுத்திட்டுள்ளார். இதற்கு பெண்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். 8 கிராம் தங்கமும் 1 லட்சம் ரொக்கமும் கொடுக்காங்க. அது கஷ்டப்பட்ட ஃபேமிலிக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா அம்மா அப்பாவும் கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்காங்க. அந்த காசு அவங்களுக்கு எவ்வளோ உதவியாக இருக்கும். அது இந்த திட்டத்தை தமிழக அரசு கொண்டு வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மதுவிலக்கை படிப்படியாக அமல்படுத்தும் முயற்சியாக சில்லறை விற்பனை மதுபான கடைகள் மற்றும் பார்களின் நேரங்களை குறைத்து அவை நண்பகல் 12 மணியில் இருந்து இரவு 10 மணி வரை செயல்படும் என்று ஜெயலலிதா அறிவித்துள்ளார். மேலும் 500 டாஸ்மாக் சில்லறை மதுபான கடைகளை மூடுவதற்கும் முதலமைச்சர் ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். இப்போ ஒரு 500 கடை மூடிருக்காங்க. அடுத்து இன்னும் இந்த டாஸ்மாக் இன்னொரு கொஞ்ச நாள்ல 1000 கடை மூடுற மாதிரி வரும். டைமிங்ஸை கொஞ்சம் குறைச்சிருக்கிறதால அது கொஞ்சம் நம்பிக்கை தர மாதிரி இருக்கு நம்மளுக்கு. அவங்க ஃபியூச்சர்ல நல்லது எல்லாமே நான் சொன்ன மாதிரி செய்யணும். இதையும் நம்ம கண்டிப்பா செஞ்சு கொடுப்பாங்க. முதலமைச்சர் ஜெயலலிதாவின் இந்த தேர்தல் வாக்குறுதிகள் முதல் நாளிலேயே நிறைவேற்றப்பட்டதற்கு அனைத்து தரப்பு மக்களும் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.